ஓகே. லினோவோ மானிட்டர் வந்து ஒயிட் டிஸ்பிளே வருது பவர் ஆன் பண்ணால். சேம் விஜே கனெக்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான் ஒயிட் டிஸ்பிளே தான் வருது. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இது லாக் இங்கே இருக்கும், இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது லாக் டைப் இருக்கும். இது ஓப்பன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே லிஃப்ட் பண்ணால் இங்கே கேபிள் இருக்குது. இன்னும் டைம் பவர் ஆன் பண்ணி ஒயிட் டிஸ்பிளே தான் வருது. எல்இடி ஒயிட் டிஸ்பிளே வரத்துக்கு வந்து பவர் வந்து இதுதான். அதுக்கு வந்து டிஸ்பிளே வரத்துக்கு வந்து டேட்டா கம்யூனிகேஷன் வந்து இந்த கனெக்டர் தான். இந்த கனெக்டர் வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்குது. இது ஒரு சில டைமில் இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தால் கூட கரெக்டாக வராது வீடியோ. இந்த கேபிள் ரெண்டு சைடும் இங்கேயும் வந்து ரிமூவ் பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம், இதுலேயும் ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணி இந்த கனெக்டர் இங்கேயும் வந்து ஐபி வச்சு க்ளீன் பண்ணணும். பாஸ் பண்ண இது ஐபி இல்லை பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தாலும் வந்து கன்னிட்டி கரெக்டாக கிடைக்காது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு வீடியோ சிக்னல் வந்து ப்ராப்ளம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது லாக் தான். இது வந்து பவர் சப்ளை போர்டு, எஸ்எம்பிஎஸ் போர்டு. இதுக்கு போகிற பவரு ப்ளஸ் வந்து எல்இடி ட்ரைவ் பண்ணுறதுக்கு பவர் எல்லாம் வந்து இதில் தான் போகும். கனெக்டர் க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணணும்.
லூஸ் கான்டாக்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ அவுட்புட் வந்து டிஸ்பிளேக்கு வந்து போகாது. இது லாக் டைப் தான் இருந்தாலும் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த டிஸ்பிளேக்கு வர எஃபிசி கனெக்டர் தான் வந்து ப்ராப்ளம் வரும் மோஸ்ட்லி இது மாதிரி ஒயிட் டிஸ்பிளே வந்ததுன்னா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டிஸ்மேனல் பண்ணிடலாம். அப்படியே இது கரெக்டாக லாக் ப்ராப்ளமாக இருக்குது. வீடியோ போயிட்டு தானே இருக்கு. அதான் திரும்ப வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே இந்த பேனல் வந்து இந்த கீ வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு பண்ணுங்க. இந்த ஸ்லாட் இருக்கும், இதில் மாற்றி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கீ வந்து ப்ரெஸ் ஆகாது. கீழெலாம் ப்ரெஸ் ஆகணும், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் ஆகுது கரெக்டாக. பாஸ் பண்ணு. இதை வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கணும், நம்மளுக்கு லாக் ஆகிற மாதிரி. கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஒயிட் டிஸ்பிளே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த